ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா பேசிக் ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் ஷார்ட்கட் கீஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ, இதை வந்து யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மவுஸில் இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போது இங்கே பாயிண்ட் வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ எல்லாம் செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணதை வந்து கட் பண்ணணும். எனக்கு காப்பி பண்ணோம்னா அந்த இதுவே வந்து நம்ம கட் பண்ணிட்டு வேற இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இதை நான் செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ கட் பண்ணது வந்து இல்லை காப்பி பண்ணது. நெக்ஸ்ட் வந்து காப்பி. இது எப்படின்னா இப்போ செலக்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் சி. இப்போ கட் பண்ணதோ காப்பி பண்ணதோ இதை வந்து பேஸ்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் வி யூஸ் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும், பேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ், இது வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. இங்கே போயிட்டு நம்ம சேவ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக டப்புன்னு கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹோம்ன்ட்டு ஒரு கீ இருக்கும். அது எதுக்குன்னா இப்போ வந்து நான் இந்த பாயிண்ட்டாக இருக்கேன், எனக்கு இப்போ இந்த கர்சர் வந்து இந்த லாஸ்ட் லைனில் இருக்குது, எண்ட் ஆஃப் த லைனில் இருக்குது. இப்போ நான் இங்கே போனோம், அதுக்கு இப்படி செலக்ட் பண்ணுறதுக்குள்ள ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டப்புன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் த லைன். இதே நான் வந்து டாக்குமெண்ட்டோட ஃபஸ்ட்டு லைன் இங்கே போனோம் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கேன், இப்போ அங்கே போனோம்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லைன். இது ஒரு பேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 பேஜ் 20 பேஜ் டைப் பண்ணிட்டீங்க, கீழே இருக்கேன், எனக்கு வந்து பேஜோட ஸ்டார்டிங்க்கு போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம். நெக்ஸ்ட் வந்து எண்டு கீ வந்து ஹோமோட ஆப்போசிட். இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க எண்ட் ஆஃப் த லைனுக்கு போனோம்னா எண்டு. இதே கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டுனா எண்ட் ஆஃப் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டோட கடைசி பேஜ் லைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோம், இது எதுக்கு இருக்குன்னா இப்போ ஹைலைட் பண்ணுறது. இப்போ ஒரு இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் இது இப்போ இங்கே இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் ஆஃப் இது செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து எனக்கு இந்த ஃபுல் லைன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைன் செலக்ட். இதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணலாம், கட் பண்ணலாம், டப்புன்னு பண்ண. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே வந்து ஆப்போசிட். இது வந்து இந்த எண்ட் ஆஃப் த லைனில் தான் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இதை மட்டும் இது பண்ணோம்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோம் கண்ட்ரோல் ப்ளஸ் எண்ட். இதோட ஆப்போசிட் தான் ஷிஃப்ட் ப்ளஸ் எண்ட். இப்போ இங்கே இருக்கு, எனக்கு இந்த பாயிண்ட் இது மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணோம், ஷிஃப்ட் எண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ கீ. இது எதுக்குன்னா டப்புன்னு எண்ட் ஆஃப் த லைன்லேருந்து இப்போ மிடில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் கீ, வேர்ட் பை வேர்ட் ஒரு வார்த்தையாக வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ கர்சர் வேகமாக மூவ் ஆகும். இதோட ஆப்போசிட் தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ கீ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியே நிறைய ஷார்ட்கட் கீஸோட நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். Thanks for watching. Subscribe for more videos.